கொஷின் ஏரியா வித் இயர்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th ஹிஸ்ட்ரியில் வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான இயர்ஸ் கொஷின் ஏரியாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் பிரகலாத் அகாடமி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராஜாராம் மோகன் ராயை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1828 என்னது 1828 இந்த 1828 வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதே 1828 ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து ஒரு கோவில் வந்து அமைக்கிறாரு. அந்த கோவிலில் வந்து எந்த ஒரு சுவாமி படங்களும் எதுவுமே இல்லை, வெறுமனே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் வந்து கல்கத்தாவில் வந்து அமைக்கிறார். 1829 வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு அப்படின்றது வந்து ராஜாராம் மோகன் ராயினுடைய துணையின் மூலமாக வந்து நடைபெற்றது. இதை ஒழித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து அதை வந்து ஒழிச்சிருப்பார். அதுக்குண்டான ஆர்டர் வந்து போட்டிருப்பார். அடுத்தது வந்து 1833 வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்துடுறாரு. அதன் பிறகு இந்த பிரம்ம சமாஜம் என்னும் அமைப்பு வந்து தேவேந்திரநாகருக்கு போகும். தேவேந்திரநாகர் அடுத்தது வந்து கேஷவ் சந்திர சென் அப்படின்றவர் வந்து வருவார். ஸோ அவர் வந்து 1857 தான் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் வந்து இணைவார். 1857 பெரும்புரட்சி எப்போ வந்து இணைஞ்சார் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு 1886 வந்து பிரம்ம சமாஜம் வந்து பிளவு வந்து ஏற்படும். எப்போ ஏற்படும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1886 வந்து பிரம்ம சமாஜம் வந்து பிளவு ஏற்படும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவரோட டைமில் வந்து இயர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1856 வந்து மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்றது ஒன்று வந்து அவருக்கு வந்து கொண்டு வருவார். ஏன்னா இவர் தான் வந்து விரவை மறுமணத்தை வந்து ஆதரிப்பார். இந்து நூல்களே வந்து முற்போக்கானவைன்னு சொல்லிட்டு இந்து வேத நூல்களை வச்சே வந்து இவர் வந்து வாதிடுவார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்றது வந்து இவரோட டைமில் வந்து 1856 வந்து வரும். 1861 திருமண வயது சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் அதே 1861 பெண்களுக்கான திருமண வயது என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 வயதாக இருந்தது. அது 1891 12 வயதாக வந்து மாற்றினாங்க. அது 1925 13 வயதாக வந்து பெண்களோட வயது வந்து மாற்றினாங்க. என்னதான் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி 1929 அந்த டைமில் போட்டாங்க. இது வெறும் காகிதத்தில் மட்டுமே இந்த வயதானது வந்து இருந்தது, நடைமுறையில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி வந்து சொல்லியிருக்கும். அதன் பிறகு பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜம்ன்றது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1867 1867 வந்து இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. அவர் ஒரு 3 இயக்கத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் அப்படின்றது ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அது எப்போனா 1861 ஓகேவா. புனே சர்வஜனிக் சபா வந்து 1870, புனே சர்வஜனிக் சபா வந்து 1870, தக்கான கல்விக் கழகம் வந்து 1884. இந்த 3 இயர்ஸில் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடேவுடைய இயக்கங்கள்லாம் வரும். அடுத்தது வந்து ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம்ன்றது கங்கை சமவெளியில் வந்து 1875 அந்த டைமில் வந்து தயானந்த சரஸ்வதி என்பவரால் வந்து தொடங்கப்பட்டது. இதில் 1893 வந்து இந்த ஆரிய சமாஜம் வந்து பிளவு ஏற்படும். இந்த தூய்மை கோட்பாடு அப்படின்ற ஒரு நோக்கத்தினால் வந்து ஆரிய சமாஜம் வந்து பிளவு வந்து ஏற்படும். அதன் பிறகு டேவ் பள்ளிகள், ஸ்ரத்தானந்தான்றவர் வந்து என்ன பண்ணுவார்னா டேவ் பள்ளிகள்லாம் வந்து இயக்கிட்டு வருவார். ஓகேங்களா? அடுத்தது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பார்க்கணும். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி இயர்ஸில் அந்த அளவு எதுவும் டெப்த்தாக நம்ம புக்கில் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1886 வந்து அவர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். ஓகேங்களா? அதே 1886 முன்னாடியும் நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1886 பிரம்ம சமாஜம் வந்து பிளவு வந்து ஏற்பட்டது. அதே 1886 தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இறந்திருக்கார். அதே 1886 தான் பின்னாடி வந்து பிரம்ம ஞான சபை இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னைக்கு வந்து மாற்றுவாங்க. ஸோ இது 3 ஒன்றா வரும் பார்த்துங்க. அடுத்தது வந்து 1886 வந்து ஒரு இயற்கையை வந்து எழுதுகிறார். 1893 விவேகானந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிகாகோ இருக்கிறது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வந்து உரையாற்றுகிறார். ஓகேங்களா? எங்கே போகிறாரு? சிகாகோவில் போயிட்டு உரையாற்றுகிறார். இதில் ஒன்று விட்டுட்டேன். 1897 நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க.
இது தெரிஞ்சுக்கணும். 1897 வந்து ராமகிருஷ்ண மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு பிரம்மஞான இயக்கம். பிரம்மஞான இயக்கம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே 1875 இந்த ஏற்படுத்தியிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 1886 சென்னை அடையாறில் வந்து மாற்றிருப்பாங்க. இடமாற்றம் வந்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அந்த பிரம்மஞான இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரம்மஞானத்தை இயக்கத்தோட இது வந்து முக்கியமான ஆள் தான் ஹெச்எஸ் ஆல்காட், பிளாட்ரஸ், இவங்க 2 பேர் தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் 1907 அந்த டைமில் வந்து ஆல்காட் வந்து இறந்துருவார். அவங்க இறந்த உடனே அன்னி பெசன்ட் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து என்ன பண்ணுவார், பிரம்மஞான சபைக்கு வந்து தலைமை வந்து ஏற்றுப்பாங்க. அதன் பிறகு 1915 நியூ இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையும் 1914 காமன்வீல் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வெளியிடுவாங்க. இது எல்லாமே இயர்ஸ் தான், அப்படியே ஃபுல்லாக பார்த்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜோதிபா புலேன்னு பார்க்கும்போது 1827 வந்து பிறந்திருக்கார் மகாராஷ்டிராவில். 1852 பூனேயில் வந்து முதல் பள்ளி 1852 வந்து முதல் பள்ளி வந்து பூனேயில் வந்து நிறுவியிருக்காங்க. அதன் பிறகு வந்து யாருக்குன்னா பிற்படு SC/ST இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு முதல் பள்ளி வந்து 1852 பூனேயில் வந்து முதல் பள்ளி வந்து கிரியேட் பண்ணியிருக்கார். நாராயணகுரு. ஸோ நாராயணகுருன்றவர் வந்து 1854 வந்து பிறந்திருக்கார் ஓகேங்களா, கேரளாவில் வந்து பிறந்திருப்பார். ஐயன் காளி வந்து 1863 வந்து பிறந்திருப்பார். ஸோ இவருடைய அமைப்பு வந்து இருக்குது. அதில் நாராயண பரிபாலன யோகம் வந்து யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. அதுக்கு உண்டான இயர் வந்து இதில் கொடுக்கல, ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். நம்ம லெசன் வைஸாக வரும்போது நம்ம இப்போ பார்த்துக்கலாம். 1907 வந்து சாருஜன பரிபாலன சங்கம். 1907 வந்து சாருஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து 5th லெசனில் கொடுத்துருக்க இயர்ஸ் தான். ஸோ அடுத்தது வந்து நம்ம அலிகார் இயக்கம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த அலிகார் இயக்கம் எப்போ வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1875 வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த அலிகார் இயக்கம் இதில் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த கல்லூரி தான் 1920 வந்து பல்கலைக்கழகமாக வந்து மாற்றம் வந்து செய்யப்பட்டது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தியோபந்த் இயக்கம். ஸோ இந்த தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் முக்கியமான இயர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1866 சகரன்பூரில் வந்து ஒரு பள்ளி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி 1888 இது 1880 ஓகேங்களா. இப்போ வந்து தியோபந்த் உலேமா, அதன் பிறகு ஷையத் அகமது கான், இவங்க இந்த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அப்படின்ற ஒரு அமைப்பு அசோசியேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் வந்து 1888 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1866 வந்து சகரன்பூரில் வந்து ஒரு பள்ளியை வந்து தியோபந்த் பள்ளியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படின்றது வந்து 1851 அதில் பர்துன்ஜி நவரோஜி என்பவரின் மூலமாக ரஹனுமாய் மஸ்தயாஸ்னன் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. பர்துன்ஜி நவரோஜி 1851 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ராமலிங்க சுவாமி. ஸோ ராமலிங்க அடிகளார், ராமலிங்க சுவாமின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பிறப்பு வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 1823 வந்து பிறந்திருப்பார். 1874 வந்து இவர் மறைந்திருப்பார் ஓகேங்களா. 1856 வந்து இவர் என்ன பண்ணுவார்னா சமரச வீர சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்ணுவார். அதன் பிறகு அந்த சங்கம் வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா. 1866 வந்து ஒரு பெரும் புரட்சி வந்து நம்மளுடைய மதராஸில் வந்து நடைபெறும். அதன் பிறகு வந்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்களே, பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1867 வாக்கில் இலவசமாக ஒரு உணவகம் வந்து வடலூரில் வந்து நிறுவியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய வரலாறு திருவிதாங்கூரில் இருந்து இது பண்ணியிருப்பார். பல்வேறு எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருப்பார். அதில் வந்து ரொம்ப முக்கியமான திருவிதாங்கூர் அரசும் அப்புறம் ஆங்கிலேய அரசும் ஒப்புமைப்படுத்தி ஒரு கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அதில் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1833 தான் இவர் சாமி சோப்பில் வந்து தியானம் பண்ண ஆரம்பிப்பார். அதன் பிறகு வந்து விஷ்ணுவுடைய பக்தனாக வந்து சொல்லுவாங்க. முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அவர் வந்து கடலில் வந்து குளித்துட்டு பிறகு அவருக்கு இருந்த அந்த தோல் நோய் வந்து நீங்கியதாக வந்து புக்கில் தான் ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் இதுதான் இயர்ஸ் வைஸாக இருக்குது.
அடுத்தது வந்து அயோத்திதாசர். ஸோ அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1882 ஜான் திரவியம் அப்படின்றவரோடு சேர்ந்து இவர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்ணுவார். என்ன வருஷம்? 1882. யாரோட சேர்ந்து? ஜான் திரவியத்தோடு சேர்ந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணுவார். அடுத்தது 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழும் வந்து நடத்துவார். 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நடத்துவார்னா நீலகிரி. 1885 திராவிட மகாஜன சபையை வந்து கிரியேட் பண்ணாலும் அதனுடைய முதல் கூட்டம் வந்து நீலகிரியில் வந்து நடைபெறுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1907 வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு இதழ் வந்து நடத்தியிருப்பார். அது 1908 தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இது 10th புக்கில் வந்து இருக்காது. 1914 வந்து அவர் வந்து மறைஞ்சிருப்பார். அவர் மறையும் வரை அந்த இதழான தமிழன் என்று ஒரு பைசா தமிழன் என்று அழைக்கப்பட்ட தமிழன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இதழ் வந்து நடைமுறையில் வந்து அவர் வந்து அச்சிட்டு பதிப்பிட்டு வெளியிட்டிருந்தார். 1898 இவர் வந்து இலங்கைக்கு போவார். அப்போது இவர் வந்து பௌத்த மதத்தை வந்து தழுவுவார். அதனுடைய அமைப்பு அதே வருஷத்தில் வந்து சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து எங்கே நிறுவுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் 1898 1898 வந்து நிறுவுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த லெசனில் இருக்கிற ஃபுல் இயர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து ஒரே பக்கத்துலேயே வந்து நம்ம முடிச்சிட்டோம். நீங்களும் இந்தமாதிரி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ்ன்ற ஒரு பயம் வந்து இருக்கவே இருக்காது. அதனால் வந்து இயர்ஸ் மட்டும் தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க தனியாக எடுத்து படிங்க. அப்போ தான் மைண்டில் வந்து நல்லா ஸ்டோரேஜ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இது ஒரு ரிவிஷன் விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம மைண்டில் கடைசி வரைக்கும் நிற்கும். தேங்க்யூ ஆல்.